இது Lightroom Masterclass Seriesல 11th video. Spot Removal and Clone Tool. ஒரு பிக்சர்ல இருக்க unwanted spots-ஐ இந்த Spot Removal and Clone Tool-ஐ வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டூலை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கரண்ட்லி இருக்கிற மாடியூல் டெவலப். இந்த ரெக்டாங்கிளுக்கு பேரு டூல் ஸ்ட்ரிப். இந்த டூல் ஸ்ட்ரிப்ல செகண்ட் இருக்க டூல் தான் ஸ்பாட் ரிமூவல் டூல். எய்தர் இந்த டூலை Q பிரஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் இங்க கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். இந்த பிரஷ்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, க்ளோன் அண்ட் ஹீல். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோன் டூல் பார்க்கலாம். இந்த க்ளோன் டூல் ஆக்டிவா தான் இருக்கு அப்படின்னு செக் பண்ண ஹீல் டூல் டெக்ஸ்ட்டை விட இந்த க்ளோன் டூலோட டெக்ஸ்ட் பிரைட்டா இருந்தா க்ளோன் டூல் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் இந்த பிரஷ்ல மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு இந்த பிரஷோட சைஸ், அண்ட் another one இந்த பிரஷோட featherness, another one இந்த பிரஷோட opacity. opacityங்கிறது nothing but a transparency. Alright, as of now நான் feather 0 வச்சுக்கிறேன். ஜஸ்ட் சைஸ் மட்டும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இங்க ஒரு கிளிக் பண்றேன். இப்போ இந்த டூல் க்ளோன்ல இருக்கிறதுனால இங்க இருக்க எக்ஸாக்ட் பிக்சல்ஸை க்ளோன் பண்ணி வச்சிடுச்சு. இந்த க்ளோனோட வேலை என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி இங்க என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல க்ளோன் பண்ணி வச்சிடும். ஆல்ரைட், இப்போ ஃபெதரை ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்றேன். இந்த ஃபெதரை ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ண ஹார்ட் எட்ஜா இருந்த இந்த இடம் ஸ்மூத்தரா மாறிக்கிட்டே போகுது. இந்த ஃபெதருங்கிறது நத்திங் பட் பிரஷ் எட்ஜோட சாஃப்ட்னஸ். இந்த ஒபாசிட்டிங்கிறது நத்திங் பட் டிரான்ஸ்பரன்சி. ஆல்ரைட், இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன். எதர் இந்த சோர்ஸை கூட நம்ம மூவ் பண்ணலாம், இல்லை டெஸ்டினேஷனையும் மூவ் பண்ணலாம். ஸோ சோர்ஸுங்கிறது எங்கேருந்து எடுக்கிறோமோ அது, டெஸ்டினேஷனுங்கிறது எங்கே வைக்கிறோமோ அது. இப்போ இந்த க்ளோனுக்கும் ஹீல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ சோர்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த டெஸ்டினேஷனை மட்டும் நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த டூலை க்ளோன் டூல்லேருந்து ஹீல் டூலுக்கு சேஞ்ச் பண்ணால் ஒரு மேஜிக் நடக்கும். இந்த க்ளோன் டூல் என்ன பண்ணியிருக்குன்னா எக்ஸாக்ட்லி இங்கே இருக்க பிக்சல்ஸை இங்கே காப்பி பண்ணி, அதாவது க்ளோன் பண்ணி வச்சிருக்கு. இதுவே இந்த ஹீல் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்க டெக்ஸ்சரை மட்டும் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிடும். பட் இங்கே இருக்க கலர் அண்ட் லூமா இன்ஃபர்மேஷனை பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணும். ஆல்ரைட், இப்போ க்ளோன்ல இருந்து ஹீல்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஹீல்க்கு சேஞ்ச் பண்ண உடனே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் இங்கே எக்ஸஸாக இங்கே இருந்த எல்லா கலர்ஸையும் இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு மேட்ச் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் இங்கே இருக்கிற டெக்ஸ்சர்ஸ், இந்த ஸ்பாட்ஸ், இங்கே இருக்க டெக்ஸ்சர்ஸை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு. இது டெஃபினெட்லி இந்த ஸ்பாட் ரிமூவல் ப்ராசஸ்க்கு ஒரு அமேசிங் ஆப்ஷன். ஆல்ரைட், ஜஸ்ட் இதை டைம் பீங்க்கு டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் இதை ஃபிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஸ்பாட்ஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க ஸ்பாட் ரிமூவல் டூல்ல இருக்கும் போதே இந்த டூல் பார்ல டெடிகேட்டடா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் விசுவலைஸ் ஸ்பாட்ஸ். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இது காமிக்கும். இப்போ இது காமிக்கிற ஸ்பாட்ஸ்ல நம்மளோட சப்ஜெக்டும் சேர்த்து ஸ்பாட்ஸாக தான் காமிக்குது. இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்பாட்ஸ் ரிவீலிங் இன்டென்சிட்டியை நம்மளால ஏற்றவும் இறக்கவும் முடியும். இப்போ இதை ஆஃப் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியல. ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்தா கிளியராக தெரியுது. ஸோ இது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. ஆல்ரைட், இந்த ப்ரஷ்ல ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரஷோட அவுட்டர் சைட்ல இருந்து இன்னர் சைடுக்கு ஒரு சர்க்கிள் வரதை பார்க்கலாம். ஸோ தட் ஃபெதர் அது வரைக்கும் இருக்கு, அதாவது இந்த பிரஷோட ஸ்மூத்னஸ் அது வரைக்கும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட், இப்போ இந்த ஃபீச்சர்ஸை வச்சு எப்படி ஸ்பாட் ரிமூவல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு பர்சன் இருக்காங்க. ஜஸ்ட் இதை க்ளோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக், அவ்வளோதான். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்கேஸ் இந்த ஹேண்டில் டெம்பரவரியாக ஹைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஆல்வேஸில் போய் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா டெம்பரவரியாக ஹைட் ஆகிடும். இன்கேஸ் உங்களோட மவுஸ் பாயிண்டர் இந்த விண்டோக்கு உள்ளே இருந்துச்சுன்னா இது காமிக்கும், விண்டோக்கு வெளியே போச்சுன்னா காமிக்காது. ஸோ தட் நீங்கள் விண்டோக்கு வெளியே போய் இது எப்படி இருக்குது அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த டூல் ஓவர்லே ஆட்டோவில் இருக்குது இப்போ. அண்ட் தென் இதையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணாமல் கிளிக் அண்ட் ட்ரா கூட பண்ணலாம். அதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ரா, கிளிக் அண்ட் ட்ரா, கிளிக் அண்ட் ட்ரா, இப்படி கிளிக் பண்ணி
ட்ரா பண்ணலாம். இப்போது இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மவுஸ் பாயிண்டரை இந்த டூல் ஓவரில் ஆட்டோவில் வச்சுட்டு மவுஸ் பாயிண்டரை வெளில எடுத்துகிட்டு போனால் எல்லாம் ரிமூவ் ஆகி காமிக்கும். மறுபடியும் உள்ளே வந்தால் அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஆல்ரைட், அகைன் இந்த ஸ்பாட் ரிமூவல் டூல் எடுத்துக்கிறேன். இந்த டைமும் வந்து க்ளோனே வச்சுருக்கேன். ஸோ இப்போது அடுத்தது இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைனை ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக அடுத்த இடத்துல போய் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு கிளிக். தட்ஸ் இட். ஆல்ரைட், இந்த ப்ரஷில் ஏதாவது நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எதர் இந்த ப்ரஷ் ஹேண்டிலை செலக்ட் பண்ணிங்கன்னா கிரேலேருந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இல்லை குரூப்பாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு கட் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ இதில் எதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டெலீட் ஆகிடும். இதில் எந்த ஹேண்டிலெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டெலீட் ஆகிடும். இஃப் இன்கேஸ் இந்த ஹேண்டில் எல்லாத்தையும் டெம்பரவரியாக ஹைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹெச் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெம்பரவரியாக ஹைட் ஆகிடும். அகெயின் ஹெச் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஸோ இந்த ஹெச் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டூல் ஓவரில் நெவர்க்கு சேஞ்ச் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி டெம்பரவரியாக இதை ஹைட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இனிமேல் ஸ்பாட் ரிமூவல் அண்ட் க்ளோன் டூலை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போது உடனே. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவான அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, be creative and productive. This is Chandrapati from Focus Studios signing off.